வணக்கம், இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அவசர அழைப்பின் பேரில் டெல்லி செல்கிறார் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சருடன் சனிக்கிழமை மாலை சந்திப்பு. மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் மேகதாது அணை விவகாரம். 12ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம். சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பாஜக குறித்து பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தியதாக தகவல். கனமழையால் பாலாற்றில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு. ஜவ்வாது மலைப்பகுதியில் அடித்து செல்லப்பட்ட தரைப்பாலம். டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழையால் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் வீணாகின. ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். முல்லை பெரியாறு ஆற்றில் மின் மோட்டார் மூலமாக தண்ணீர் திருட்டு. நியூஸ் 18 கள ஆய்வை தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தமிழ்நாட்டுக்கு 3 நாட்களில் 15 லட்சம் தடுப்பூசி மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாக மருத்துவத்துறை செயலாளர் தகவல். தனி உரிமை கொள்கை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கம். வங்கதேசத்தில் பள்ளச்சாறு நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. 52 பேர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் சனிக்கிழமை மாலை சந்தித்து பேசுகிறார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அழைப்பின் பேரில் பன்வாரிலால் புரோஹித் அவசரமாக டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு சந்தித்து பேசுகிறார். இதேபோல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசவுள்ளார். தமிழகத்தில் ஆளுநர் மாற்றப்பட்டு புதிய ஆளுநராக ரவிசங்கர் பிரசாத் நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகன் மத்திய அமைச்சராகவும், அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. தமிழகத்தில் நீட் தேர்வு, இழுவர் விடுதலை ஆகிய விவகாரங்கள் தீவிரமாக உள்ள நிலையில் பிரதமரின் அறிவுறுத்தல் படி தொடர்பான அறிக்கையை ஆளுநர் வழங்குவார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரக்கூடிய திங்கட்கிழமை ஆலோசனை மேற்கொள்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் அணை கட்ட கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இதற்கு தமிழ்நாடு அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதிய கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா குடிநீர் தேவையை நிறைவேற்றும் வகையில் அணை கட்டப்படுவதால் இதற்கு தமிழ்நாடு அரசு ஆதரவு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதற்கு பதில் கடிதம் எழுதிய மு க ஸ்டாலின் மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் பாதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அமையும் என்றும் இந்த அணையை கட்ட தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதியளிக்காது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து தமிழ்நாடு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் மேகதாது அணை கட்ட அனுமதி அளிக்கக்கூடாது என்று கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து விதமான சட்ட நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து சட்டமன்ற கட்சிகளுக்கும் முதலமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளின் நலனை காப்பதில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரின் ஒருமித்த எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாஜக குறித்து அதிமுகவினர் பொதுவெளியில் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பலர் வாழ்த்து கோஷங்களை முழங்கி வரவேற்றனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் உள்ளாட்சி தேர்தலில் ஆற்ற வேண்டிய பணிகள் பற்றியும் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர். தேர்தல் தோல்விக்கான காரணத்தை இருவரும் அந்தந்த மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டறிந்ததாகவும் கூறப்படுகிறது.
இந்நிலையில் இந்த கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதன்படி காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்படுவதை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு விலைகளை குறைக்க மத்திய அரசு திட்டம் வகுக்க வேண்டும். ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோலிய விலையை குறைப்பதாக அளித்த வாக்குறுதியை மாநில ஆட்சியாளர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தலின் போது அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிப்படி குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல்மணிகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் அதிமுக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு வரும் 12ஆம் தேதிக்குள் 15,87,000 தடுப்பூசிகளை அளிப்பதாக மத்திய அரசு உறுதியளித்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தடுப்பூசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டெல்லி சென்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன், நிதி ஆயோக் உறுப்பினர் வி கே பவுல், தேசிய மருத்துவ கவுன்சில் டாக்டர் கங்காதரன் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் தடுப்பூசி பற்றாக்குறை பற்றி எடுத்துரைத்ததாகவும் மாநிலத்தில் தற்போது மாதத்திற்கு 2 கோடி தடுப்பூசிகள் தேவைப்படுவதாகவும் கூறியுள்ளார். கொரோனா தடுப்பு பணிகளுக்கான 23,000 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு தேவையான ஐசியு படுக்கைகளை அதிகப்படுத்த வலியுறுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். அதிகாரிகளுடன் கொரோனா 3ஆம் அலைக்கு தயாராவது பற்றி ஆலோசித்ததாகவும் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தற்பொழுது தடுப்பூசி ப்ரொடக்ஷனில் சில சேலஞ்சஸ் இருந்த போதிலும் வெறும் அடுத்த 12ஆம் தேதிக்குள் சுமார் 15,87,580 தடுப்பூசி தருவதாக உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. நாளையிலேருந்து ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் முடிந்தவுடன் அவங்களுக்கு என்ன இஷ்யூ சொல்கிறாங்கன்னா, ப்ரொடக்ஷன் மட்டும் இஷ்யூ இல்லை, ப்ரொடக்ஷன் போன குவாலிட்டி கிளியரன்ஸ் அந்த கசோலியில் போய் வருது. அந்த பேட்ச் வந்துடும். இப்போதைக்கு இவ்வளோ தூரம் முதலமைச்சர் அமைத்ததுனால நாங்கள் உடனடியாக அதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறோம். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினருக்கான கல்வி, பொருளாதார மேம்பாட்டு பணிகளை தொய்வின்றி மேற்கொள்ள துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் இத்துறையின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய முதலமைச்சர் பிசி, எம்பிசி விடுதிகளில் தங்கி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் தரமான உணவு வழங்க வேண்டும் என்றார். மேலும் நரிக்குறவர் சமுதாய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் அவர்களின் வாழ்விடங்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் ஹஜ், ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கான நிதி உதவியை உரிய நேரத்தில் வழங்கவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். ஓடிடி தளங்களை அரசு கேபிள் டிவி மூலமாக ஒளிபரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவர் குறிஞ்சி என் சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவன தலைவராக குறிஞ்சி என் சிவக்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து அவர் வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் அதிக சேனல்கள் கொண்ட கேபிள் வசதி வழங்கப்படும் என தெரிவித்தார். 3 மாதங்களுக்கு மேல் செயல்படாத அரசு செட்டாப் பாக்ஸ்களை கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மக்களுக்கு நல்ல பயனுள்ள விஷயம், அதனால கண்டிப்பா வரவேற்பு இருக்கும். அனைத்து குக்கிராமங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது எங்களுடைய நோக்கம். பாஜகவின் சித்தாந்தத்தையும் தேசிய பற்றையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்துச் செல்லும் வரை ஓய மாட்டோம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரைத்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்ட போது தமிழக பாஜக தலைவராக இருந்த எல் முருகனுக்கு மத்திய இணையமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இதையடுத்து பாஜக மாநில துணைத் தலைவராக இருந்து அண்ணாமலை தலைவராக நியமிக்கப்பட்டார். இதற்கு பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தேசிய தலைமை தன் மீது வைத்துள்ள நம்பிக்கையை போற்றும் விதமாக கட்சியினர் அனைவரும் ஓரணியில் ஒன்றிணைந்து செயல்படுவோம் என்று கூறியுள்ளார். அத்துடன் தமது கட்சியின் சித்தாந்தத்தையும் பிரதமர் மோடி தமிழ் மக்கள் மீது வைத்துள்ள பேரன்பையும் அனைவரிடத்திலும் எடுத்துச் செல்வோம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக திண்டுக்கல் லியோனி நியமிக்கப்பட்டதற்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் வகையில் தரமான பாடப்புத்தகங்களை வடிவமைப்பதுடன் தமிழர் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை எடுத்திருக்கக்கூடிய பணியை பாடநூல் கழகம் மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் நகைச்சுவை என்கிற பெயரில் அரசியல் கட்சி தலைவர்கள் பெண்களை இழிவாக பேசக்கூடிய லியோனியை பாடநூல் கழகத்தில் தலைவராக நியமித்து இருப்பதால் அதன் தரம் பாதிக்கப்படும் என்ற சூழல் உருவாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே லியோனியின் நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார்.
மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் பெண் மருத்துவர் ஒருவர் புடவை அணிந்தபடி பளு தூக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. ஆயுர்வேத மருத்துவரான 38 வயது ஷர்வாரி இனம்தார் பளு தூக்கும் வீராங்கனை ஆவார். கொரோனா ஊரடங்கால் வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்த இவர் ஜிம் திறக்கப்பட்ட தினத்தை பண்டிகை போல கொண்டாட எண்ணியுள்ளார். அதன்படி பாரம்பரிய புடவை அணிந்த ஷர்வாரி ஜிம்முக்கு சென்று தண்டால் எடுத்தார். ஆயுர்வேத கிளினிக் நடத்தி வரும் ஷர்வாரிக்கு 2 மகன்கள் உள்ளனர். தேசிய அளவிலான பளு தூக்குதல் போட்டியிலும் பெண் மருத்துவர் வெள்ளிப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தரவு பாதுகாப்பு மசோதா நடைமுறைக்கு வரும் வரை தனியுரிமை கொள்கையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடிவு செய்துள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய தனியுரிமை கொள்கை குறித்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தங்களது தரப்பை விளக்கிய நிறுவனம் புதிய தனியுரிமை கொள்கையை கைவிடுமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும், ஆனால் தரவு பாதுகாப்பு மசோதா நடைமுறைக்கு வரும் வரை அதனை நடைமுறைப்படுத்தப் போவதில்லை என்று அரசுக்கு தெரிவித்துள்ளதாகவும் கூறியுள்ளது. இந்திய தகவல் தொழில்நுட்ப சட்ட விதிகளுக்கு இணங்குவதாகவும் தங்களது தனியுரிமை கொள்கை மே 15ஆம் தேதியன்றே அமலுக்கு வந்தபோதும் எந்தவொரு கணக்கையும் அளிக்கவில்லை என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 43,393 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 911 பேர் உயிரிழந்தனர். புதிதாக 44,459 பேர் பெருந்தொற்றிலிருந்து மீண்டிருக்கிறார்கள். நாட்டின் மொத்த கொரோனா பாதிப்பு 3,52,52,950 உயர்ந்துள்ளது. பெருந்தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை 2,98,88,284 உயர்ந்துள்ளது. கொரோனாவுக்கு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 4,58,727 குறைந்துள்ளது. இதுவரை உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 4,05,727 அதிகரித்துள்ளது. இதுவரை 36,89,00,000 பேருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் வேறு மாநிலத்தவர் நுழைய விரும்பினால் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த மாநிலத்தில் 18 வயதினருக்கு மேல் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் விகிதம் 68 விழுக்காடாக உள்ளது. 18 முதல் 45 வயதுக்கு மேற்பட்டவர்களில் இன்னும் 3 லட்சம் பேர் தடுப்பூசிகள் செலுத்தினால் 100 விழுக்காடு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட மைல்கல்லை அந்த மாநிலம் எட்டிவிடும். இந்நிலையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு 20 கிலோ இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்களை மாநில அரசு வழங்க முன்வந்துள்ளது. ஏற்கனவே அசாம், மேகாலயா மற்றும் மணிப்பூரில் மாத சம்பளம் பெறும் ஊழியர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் மிகப்பெரிய எரிமலையான எட்னா இரவு நேரத்தில் வெடித்து சிதறிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. புகை கலந்த நெருப்பு குழம்பை எட்னா எரிமலை வெளியேற்றும் காட்சிகள் காண்போரை திகைக்க வைக்கின்றன. ஐரோப்பாவின் உயிர்ப்புடன் இருக்கும் மிகப்பெரிய எரிமலையான எட்னா கடந்த சில வாரங்களாக வெடித்து சிதறி வருகிறது. நேற்று எரிமலை வெடித்தபோது கடல் மட்டத்திலிருந்து 11 கிலோமீட்டர் உயரத்திற்கு நெருப்பு குழம்பை கக்கியது. டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறவுள்ள தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த காவலர் நாகநாதன் பாண்டிக்கு காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாகநாதன் பாண்டியின் பெற்றோரை தன்னுடைய அலுவலகத்திற்கு அழைத்து வாழ்த்து தெரிவித்த சைலேந்திரபாபு அவர்களுக்கு சிறப்பு உதவிகளையும் வழங்கினார். அப்போது கூடுதல் காவல்துறை இயக்குநர் சங்கர் உடனிருந்தார். கிட்டத்தட்ட 41 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து ஒருவர் ஒலிம்பிக் தடகள போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மருத்துவ பரிசோதனைக்காக அமெரிக்கா சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் அதிகாலை 3 மணிக்கு சென்னை திரும்பினார். சிவா இயக்கத்தில் அண்ணாத்த படப்பிடிப்பை முடித்த கையோடு வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக ரஜினிகாந்த் கடந்த மாதம் 19ஆம் தேதி தனி விமானத்தில் அமெரிக்கா சென்றார். அங்கு புகழ்பெற்ற மயோ மருத்துவமனையில் சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதற்காக வழக்கமான பரிசோதனை செய்யப்பட்டது. தொடர்ந்து அவர் மகள் ஐஸ்வர்யாவுடன் சாலையில் நடந்து செல்வது, ரசிகர்களை சந்தித்தது உள்ளிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்த ரஜினி தனி விமானம் மூலம் சென்னை திரும்பியுள்ளார். முல்லை பெரியாறு ஆற்றில் சட்டவிரோதமாக மின் மோட்டார் மூலமாக தண்ணீர் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ் 18 நடத்திய கள ஆய்வின் எதிரொலியாக தண்ணீர் திருட்டு குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு தேனி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கேரள
மாநிலம் தேக்கடியில் அமைந்துள்ளது முல்லைப் பெரியாறு அணை. இந்த அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரால் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 2,19,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையிலிருந்து ராட்சத குழாய் மூலம் கொண்டுவரப்படும் தண்ணீர் தலைமதகு பகுதியான தேனி லோயர் கேம்ப், கூடலூர், கம்பம் வழியாக செல்கிறது. குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக திறக்கப்படும் தண்ணீர் சில இடங்களில் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வருவதில்லை என விவசாயிகள் கூறுகின்றனர். இதற்கிடையே முல்லைப் பெரியாறில் தண்ணீர் திருட்டு கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெறுவதாக புகார் தெரிவித்துள்ள நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், முன்னாள் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிந்துதான் இது நடந்ததா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். நிறைய முறைகேடாக தண்ணீர் எடுக்கப்படுகிறது. துணை முதலமைச்சரா, நிதி அமைச்சரா, மூத்த அமைச்சரா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவர். இப்ப இது அரசாங்கத்தால் கொடுத்த தகவல், இது தியாகராஜனால் கொடுத்த தகவல், அரசாங்க நிர்வாகிகளால் கண்டுபிடிச்ச தவறு. அப்ப நான் கேட்க வேண்டிய கேள்வி, இதெல்லாம் கடைசி 50 நாள்ல உருவாக்கப்பட்டதா? இந்நிலையில் நியூஸ் 18 தொலைக்காட்சி நடத்திய கள ஆய்வில் ஆற்றங்கரையில் சட்டவிரோதமாக மின் மோட்டார்கள் அமைத்து தரை வழியாக குழாய்கள் பதித்து பல கிலோமீட்டர் தூரம் தண்ணீர் உறிஞ்சப்படுவது தெரியவந்துள்ளது. விவசாய பயன்பாட்டிற்கு மட்டுமின்றி வணிக ரீதியாகவும் தண்ணீர் விற்கப்படுவதும் கண்டறியப்பட்டுள்ளது. தவறுதலாக விண்ணப்பித்து அதிகார பலத்தை பயன்படுத்தி திருட்டுத்தனமாக 15 ஹெச்பி 20 ஹெச்பின்றதை பயன்படுத்தி தண்ணீரை எடுத்து கமர்ஷியலாக வியாபாரம் செஞ்சுட்டு வர்றாங்க. இதை தடுக்கணும்னா முறையான பொதுப்பணித்துறையும் மின்சாரத்துறையும் ரெவென்யூவும் ஆய்வு செய்து தடுக்க வேண்டும். விவசாயிகள் என்ற பெயரில் அரசியல்வாதிகளுடைய கைக்கூலிகளும் சமூக விரோதிகளும் தண்ணீரை திருடி வணிக நிறுவனத்திற்காகவும் சிறு குறு விவசாயிகளிடத்தை பணத்தை பறிக்க வேண்டிய நோக்கத்தோடையும் இந்த தண்ணீர் திருட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சி இந்த மக்களுடைய நீண்டகால இந்த கோரிக்கைகளை கவனம் செலுத்தி இந்த தண்ணீர் திருட்டை செய்கிறவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கணும். தலைமதகு பகுதியான தேனி மாவட்டத்தில் தண்ணீர் திருடப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த தேனி மாவட்ட ஆட்சியர் முரளிதரன், தண்ணீர் திருட்டு குறித்து உரிய ஆய்வு மேற்கொள்ள மின்வாரிய மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். முல்லையாற்று பகுதிகளில் தண்ணீர் திருட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுது சார். சொல்லுங்க சார், அது சம்பந்தமாக நம்ம ஏதோ ஆய்வு எதுவும் பண்றோமா சார்? நடவடிக்கைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். இதெல்லாம் இந்த ஃபார்மேட்ல சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். இபில இருந்தா பிடபிள்யூல இருந்தா வந்தப்பறம் ஆய்வு பண்ணும். தனியாக டீம் தான் அமைச்சிருக்குமா சார் இதுக்கு? இபில இருந்து ஒரு டீம் போட்டிருக்கு, பிடபிள்யூல செக் பண்ண சொல்லியிருக்கோம். முல்லைப் பெரியாறில் சட்டவிரோதமாக மோட்டார் மூலம் தண்ணீர் திருடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக செய்தியாளர் சுப பழனிக்குமார். 8 திக்கும் என்ற பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக திமுக ஆட்சி அமைந்து வேண்டுதல் நிறைவேறியதால் தீக்குளித்த தொண்டர். விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. ஸ்டாலின் ஆட்சி அமைந்ததால் வேண்டுதல் நிறைவேறியதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு தீக்குளித்தவர் உயிரிழந்துள்ளார். கரூர் அருகே மண்மங்கலம் புதுக்காளியம்மன் கோவிலுக்கு வந்த உலகநாதன் என்பவர் திடீரென மண்ணெண்ணெய் மற்றும் பெட்ரோலை தன் உடலில் கொட்டி தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டார். அதில் படுகாயமடைந்த அவர் கோவில் வளாகத்திலேயே உயிரிழந்தார். உலகநாதன் எழுதியதாக கருதப்படும் கடிதத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜி அமைச்சராக வேண்டும் என்றும் புதுக்காளியம்மன் கோவிலில் வேண்டியிருந்ததாக அந்த கடிதத்தில் உலகநாதன் கூறியுள்ளார். கொரோனா பாதிப்பு குறையும் வரை காத்திருந்ததாக கடிதத்தில் கூறப்பட்டுள்ள நிலையில் பிரார்த்தனை நிறைவேறியதால் சுய நினைவுடன் இறப்பை தேடுவதாகவும் உலகநாதன் குறிப்பிட்டுள்ளார். தனது ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்றும் உலகநாதன் தெரிவித்துள்ளார். லாலாப்பேட்டையை சேர்ந்த உலகநாதன் அரசு போக்குவரத்து கழகத்தில் டிக்கெட் பரிசோதகராக இருந்து ஓய்வு பெற்றவர். திமுகவில் உறுப்பினரான அவர் மனைவி மற்றும் 2 மகன்களுடன் வசித்து வந்தார். வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் பாலாற்றில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்தது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளான சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, காரப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் பகுதிகளில் வியாழக்கிழமை இரவு கனமழை பெய்தது. தேனி மாவட்டம் பெரியகுளம், ஆண்டிப்பட்டி, போடி, சின்னமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கால் அம்பலூர் தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா பார்வையிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளுக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் ஆரணி டவுன், ஜெயலட்சுமி நகர், தேனருவி நகர் பகுதிவாசிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். போளூர் அருகே கரிக்காத்தூரில் கிணறு தூர்வாரிய போது மழையால் மண் சரிந்து விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் மண் குவியலில் புதைந்த 3 பேரை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் ரவீந்திரன், அர்ஜுனன் ஆகியோர் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்த நிலையில் வியாழக்கிழமை கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் கயிறு கட்டி பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். வேலூர் மாவட்டம் ஜவ்வாது மலை பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நாகநதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அமிர்தி கீழ் அரசம்பட்டியை இணைக்கும் தரைப்பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தொகுதிக்குட்பட்ட ஜவ்வாது மலையில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பொதுமக்கள் யாரும் நீர்வீழ்ச்சிக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நீலகிரி, கோவை மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பலத்த காற்று வீசும் என்பதால் சனிக்கிழமை முதல் வரும் 12ஆம் தேதி வரை குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் அவர் எச்சரித்தார். அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இன்னும் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் எனவும் வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்தார். அறுவடை செய்த நெல்லுடன் 20 நாட்களாக இரவு பகல் பாராமல் அரசு கொள்முதல் நிலையத்தில் காத்திருப்பதாக தஞ்சை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் பருவமழை காலம் தொடங்கிவிட்ட சூழ்நிலையில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெல் மூட்டைகள் சேதமடைந்து வருவது தொடர்கதையாகியுள்ளது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குமாரமங்கலம் நெல் கொள்முதல் நிலைய வாயிலில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 3000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதேபோல் கள்ளக்குறிச்சியில் பெய்த கனமழையால் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 1500க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைந்தன. நெல் மூட்டைகளை கொண்டு வந்து 3 மாதங்களுக்கு மேலாகியும் அதிகாரிகள் கொள்முதல் செய்யாமல் இருப்பதாகவும், மூட்டைக்கு 150 ரூபாய் வரை கமிஷன் பெற்றுக்கொண்டு முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நான் நெல் இறக்க 4 மாதம் ஆகுது. 4 மாதம் இது வரைக்குமே டோக்கன் போட்டாங்க. டோக்கன் போட்டுக்கிட்டு எந்த வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாய நெல் எந்த ஒரு நெல்லுமே இன்ன வரைக்கும் இடவே போடல. கேட்டால் ரெஸ்பான்ஸே கிடையாது, ஒரு மரியாதைங்கிறதே கிடையாது. இதேபோல் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, சிறுபாக்கம், பெண்ணாடம், தோட்டப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களின் வாயில்களில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 5000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் செய்வதறியாது திகைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் சேதமடைந்தன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்ததாக கூறும் விவசாயிகள் தற்போது அறுவடை செய்ய முடியாமல் தவிப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொரோனா டைமில் வேலையெல்லாம் வெட்டி இல்லாமல் நகை நெட்டெல்லாம் வச்சு வெட்டிக்கெல்லாம் பணம் வாங்கி நாங்கள்
பயிர் வச்சோம். ஆனால் அந்த பயிர் எங்கள் கைக்கு வர மாதிரி இல்லை. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டம் அன்னப்பன்பேட்டை பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லுடன் 20 நாட்களுக்கு மேலாக விவசாயிகள் சாலையோரங்களில் காத்து கிடக்கின்றனர். இரவு நேரங்களில் மழை பெய்வதால் நெல்மணிகள் அனைத்து முளைக்க தொடங்கியுள்ளதாகவும் கவலை தெரிவித்தனர். இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றனர். இந்த டிபிசியில் நெல் கூடாது போட்டு 20 நாள் ஆகுதுங்க. ஒரு நாளைக்கு 400 மூட்டை எடுக்கிறாங்க, 500 மூட்டை எடுக்கிறாங்க. இதை காய வச்சு தர சொல்கிறாங்க. டெய்லி மழை பெய்யுது, எங்களால் காய வச்சும் ஒன்றும் பண்ண முடியல. எல்லா மூட்டையும் நனைஞ்சு கிடக்கு, முளைச்சி போயிருக்கு. இதனால் டிபிசியில் மூட்டைக்கு 45 ரூபா வாங்கியும் எங்களுக்கு சரியான ஒரு முடிவு சொல்ல மாட்டாங்க. இதனிடையே புதுச்சேரியில் பெய்த கனமழையால் கொடாத்தூர், சுத்துக்கேணி, குமாரபாளையம், காட்டேரிக்குப்பம், சந்தை புதுக்குப்பம் ஆகிய கிராமங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கருக்கும் மேற்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. அரசு உடனே கணக்கெடுப்பு நடத்தி நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் கடந்த ஜூன் 9ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கிய முதல் நாளே பலத்த மழையால் மும்பை நகரமே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. அதன் பிறகு சில நாட்களுக்கு மழை நீடித்தது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாக நகரில் பெரிய அளவில் மழை பெய்யாத நிலையில் மீண்டும் பலத்த மழை பெய்துள்ளது. மும்பை மட்டுமின்றி மராட்டிய மாநிலம் நாக்பூரில் கனமழை கொட்டியுள்ளது. இதனால் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடியது. ஏராளமான வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்துள்ளது. இந்நிலையில் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு மகாராஷ்டிராவில் பரவலாக மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய கேரள மாநிலத்திலும் கேட்டயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. தொடர் மழையின் காரணமாக கேரளாவின் கண்ணூர் மற்றும் காசர்கோடு மாவட்டங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இடுக்கி, மலப்புரம், கோழிக்கோடு ஆகிய பகுதிகளுக்கு சனிக்கிழமை அன்று ஆரஞ்சு அலர்ட் வழங்கப்பட்டுள்ளது. மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்றும் தாழ்வான பகுதிகள் மற்றும் ஆற்றங்கரையோரத்தில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு 3000ஆக குறைந்துள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் புதிதாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3039ஆக உள்ளது. இதனால் மொத்த எண்ணிக்கை 25,13,098ஆக அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் 3411 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டிருப்பதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 24,46,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்றால் மேலும் 69 பேர் உயிரிழந்திருப்பதால் பலி எண்ணிக்கை 33,322ஆக உயர்ந்துள்ளது. அரசு மருத்துவமனைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் 33,224 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டங்களை பொறுத்தவரை கோவையில் 349 பேருக்கும், ஈரோட்டில் 230 பேருக்கும், சேலத்தில் 191 பேருக்கும் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் தஞ்சையில் 179 பேரும், சென்னையில் 180 பேரும், திருப்பூரில் 176 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் 15 பேருக்கு ஜிகா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜிகா வைரஸ் என்றால் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கொரோனா வைரஸின் 2ஆம் அலை பாதிப்பு தணிந்து வரும் நிலையில் கேரள மாநிலத்தில் ஜிகா வைரஸ் பரவத் தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு கேரள எல்லையான செருவாரக்கோணத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு கடந்த ஜூன் 7ஆம் தேதி குழந்தை பிறந்த நிலையில் ஜூன் 28ஆம் தேதி அவருக்கு ஜிகா வைரஸுக்கான அறிகுறிகள் தென்பட்டன. மொத்தம் 19 பேருக்கு அறிகுறிகள் ஏற்பட்டதால் அவர்களது சளி, இரத்த மாதிரிகள் புனே ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அண்மையில் குழந்தை பெற்றெடுத்த பெண் உட்பட 15 பேருக்கு ஜிகா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏடிஎஸ் வகை கொசுக்கள் மூலமாகவே ஜிகா வைரஸ் பரவுகிறது. அதிகாலை, பிற்பகல் மற்றும் மாலை வேளைகளில் இந்த கொசுக்கள் மனிதர்களை கடிக்கும் என்றும் இந்த கொசுக்கள் டெங்கு, சிக்கன்குனியா, மஞ்சள் காமாலையை பரப்பும் தன்மை கொண்டவை எனவும் உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கர்ப்பிணிகள் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டால் கருவும் பாதிக்கப்படும் என்றும் இதனால் கருச்சிதைவு மற்றும் குறை பிரசவம் ஏற்படலாம் எனவும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். ஜிகா வைரஸ் 3 முதல் 14 நாட்கள் வரை உடலில் இருக்கும் என தெரிவிக்கும் மருத்துவர்கள் 2 முதல் 7ஆவது நாளில் அறிகுறிகள் தென்படும் எனவும் கூறியுள்ளனர். ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் காய்ச்சல், தலைவலி, தோலில் நமைச்சல், மூட்டுகளில் வலி போன்ற அறிகுறிகள் ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நோய்க்கென பிரத்யேக சிகிச்சை, தடுப்பூசிகள் இல்லை என தெரிவிக்கும் மருத்துவ நிபுணர்கள் கொசுக்கள் கடிக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கின்றனர். குறிப்பாக கர்ப்பிணிகள், குழந்தைகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு எல்லையில் ஜிகா வைரஸ் தென்பட்டுள்ளதால்
குமரி மாவட்டத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கிடையே சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜிகா வைரஸ் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் அச்சப்பட தேவையில்லை என கூறினார். கேரளாவில் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரது சேயும் தற்போது நலமுடன் இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். லாம்டா வகை கொரோனா வைரஸ் இந்தியாவில் இன்னும் கண்டறியப்படவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நிதி ஆயோக்கின் சுகாதார பிரிவு உறுப்பினர் VK பால் சுற்றுலா தலங்களில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் மக்கள் குவிய தொடங்கி இருப்பதாகவும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்றும் அதிருப்தி தெரிவித்தார். கர்ப்பிணிகள் தடுப்பூசி போட்டுக் கொள்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். லாம்டா வகை கொரோனா வைரஸ் 25 நாடுகளுக்கு பரவி இருப்பதாக தெரிவித்த VK பால் இந்தியாவில் இன்னும் இந்த வகை வைரஸ் தென்படவில்லை என்றும் கூறியுள்ளார். தொடர்ந்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் லாவ் அகர்வால் கொரோனா 2ஆம் அலை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் 1500 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் செயல்பாட்டுக்கு வரவுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். கொரோனா 2வது அலை பரவிய போது மருத்துவ ஆக்சிஜனுக்கான தேவை பல மடங்கு அதிகரித்தது. இந்நிலையில் இந்தியாவில் ஆக்சிஜன் உற்பத்தி மற்றும் விநியோகத்தை அதிகரிப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் 1500 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இந்த 1500 மையங்களில் தயாரிக்கப்படக்கூடிய ஆக்சிஜனை வைத்து 4 லட்சம் படுக்கைகளுக்கு ஆக்சிஜன் வசதி செய்து கொடுக்க முடியும் என்றும் ஆலோசனைக் கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. ஆக்சிஜன் உற்பத்தி மையங்களை கூடிய விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதற்காக மாநில அரசுகளோடு இணைந்து பணியாற்றுமாறு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய இந்திய வீரர்களுடன் 13ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கலந்துரையாட உள்ளார். முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது மேலும் 2 புதிய முறைகேடு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தோல்பை வாங்கியதிலும் பட்டாசு வாங்கி கட்டாயப்படுத்தி விற்பனை செய்ததிலும் முறைகேடு என்ற குற்றச்சாட்டு உண்மையா? அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜெயிச்சவர் ஜோ பைடனா பதவிக்கப்படுறது. அவர் என்ன செஞ்ச கட்டாயம் நம்ம ஓட்டு கட்டிருக்காரு, 2 பேரும் கட்டிருக்காரு, ஓட்டு கட்டிருக்காருங்க. மேடையில் இப்படி காமெடியாக பேசவும் செய்தியாளர்கள் சந்திப்பில் கோபமாகவும் பேசுவதில் கில்லாடி முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அராஜகம், அக்குருவம், முதலமைச்சர் ஆயிரம் திமிரா, உன் திமிர ஒடுக்கிறதா எங்க வேலை. ஸ்டாலின் திமிர வச்சு பேசுறாரு. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன். தீபாவளியை ஒட்டி 1.5 டன் இனிப்பு வகைகள் இலவசமாக ராஜேந்திர பாலாஜியின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போதைய பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அந்த குற்றச்சாட்டை போட்டு உடைத்தார். ஆவி நிறுவனத்தில் பணியாளர் நியமனத்தில் ஊழலும் முன்னாள் அமைச்சர் ஸ்வீட் வாங்கினதில் ஊழலும் என்ன நடவடிக்கை இருக்கா மாதிரி நடவடிக்கையில் இருக்கு. மிக விரைவில் நடவடிக்கை ஒட்டுமொத்த ஆய்வறிக்கை கேட்டிருக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு எல்லாமே ஆதாரத்தோடு வந்துட்டு இருக்கு. வந்தவுடன் அந்த ஆய்வறிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும். அது குறித்து விசாரணை நடந்து வரும் நிலையில் மேலும் 2 முறைகேடுகளில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் பெயர் அடிபடுகிறது. ஆவணங்கள் சொல்வது என்ன? கடந்த அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தார் ராஜேந்திர பாலாஜி. 2019-2020 நிதியாண்டில் தீபாவளியை ஒட்டி தலைமைச் செயலக அதிகாரிகள் ஆவின் அதிகாரிகளுக்கு லெதர் பேக் வாங்கி பரிசளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆவின் நிறுவன ஆவணங்களின்படி பரிசளிக்க சுமார் 49 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட லெதர் பேக்குகள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் பல்வேறு விதி மீறல்கள் நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. பேக்குகளை சப்ளை செய்த நிறுவனங்கள் மற்றும் ஆவின் நிறுவனத்திற்கும் இடையே தகவல் பரிமாற்றம் குறித்த ஆவணங்கள் இல்லை என்று தணிக்கை துறையின் அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. லெதர் பேக்குகள் வாங்கும் ஒற்றை திட்டத்தை 6ஆக பிரித்து செயல்படுத்தியதன் மூலம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்கிறது தணிக்கைத்துறை. லெதர் பேக்குகளை சப்ளை செய்ய நிறுவனங்களை தேர்வு செய்த முறை மற்றும் அவற்றின் தகுதி குறித்த தரவுகள் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. தீபாவளி பரிசாக விஐபிக்களுக்கு லெதர் பேக் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் பரிசு பெற்றவர்களின் பட்டியல் எங்கும் இல்லை என்றும் தணிக்கைத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. பரிசு பெற்றவர்களின் பட்டியல் இல்லாததால் உண்மையில் லெதர் பேக் வாங்கப்பட்டதா, விநியோகம் செய்யப்பட்டதா என்று சந்தேகம் எழுகிறது. தீபாவளி பரிசு பொருள் வழங்குவதற்காக ஒரு லெதர் பேக் வாங்கியிருக்காங்க. அந்த லெதர் பேக்கு
கிட்டத்தட்ட 49 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதா கணக்கு காட்டியிருக்காங்க. 1 ரூபாய் 2 ரூபாய் இல்லைங்க, 49 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினதா கணக்கு காட்டியிருக்காங்க. இது ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள பேக்கை கிட்டத்தட்ட 4700 ரூபாய் 4800 ரூபாய்க்கு வாங்கினதா கணக்கு காமிச்சிருக்காங்க. லெதர் பேக் முறைகேடு குற்றச்சாட்டு ஒரு பக்கம் இருக்க, குறைந்த விலைக்கு பட்டாசுகளை வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்ய வற்புறுத்தியதாக அடுத்த புகார் எழுந்துள்ளது. கடந்த ஆட்சியில் 2016, 2017, 2018, 2019 ஆகிய 4 ஆண்டுகள் தீபாவளியை முன்னிட்டு வெறும் 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளை வாங்கி பால் உற்பத்தியாளர்களிடம் சுமார் 400 ரூபாய்க்கு கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. அமைச்சரின் உத்தரவின் பேரில் சுமார் 1 லட்சத்திற்கு மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களிடம் அதிக விலைக்கு பட்டாசு கட்டாயப்படுத்தி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2016, 17, 18, 19 இந்த 4 ஆண்டுகளில் தீபாவளிக்கு சிவகாசியிலிருந்து ஒரு 100 ரூபாய் மதிப்புள்ள பட்டாசை இலவசமாகவே பட்டாசு ஆலை அதிபர்களிடமிருந்து இலவசமாகவே வாங்கி விவசாய பெருமக்கள் பால் வழங்கக்கூடிய விவசாயிகளுக்கு 400 ரூபாய்க்கு கட்டாயப்படுத்தி விற்பனை செய்ய வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காரு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. இந்த புகார்கள் குறித்து விளக்கம் கேட்டு முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை தொடர்பு கொண்டபோது அவரது எண் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த முறைகேடு புகார்கள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும் என்று விளக்கம் அளித்துள்ளார் தற்போதைய பால்வளத்துறை அமைச்சர் நாசர். எது நடந்தாலும் பத்திரிகைகளை சந்தித்து வெளிப்படையாக பேசுவது ராஜேந்திர பாலாஜிக்கு மிகவும் பிடித்த ஒன்று. இந்த நிலையில் அடுத்தடுத்து முறைகேடு புகார்கள் எழுந்து வரும் நிலையில் ராஜேந்திர பாலாஜி மௌனம் காப்பது ஏனோ? 8க்கும் இன்று பகுதியில் மேலும் பல்வேறு செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஆனி அமாவாசையை ஒட்டி நீர்நிலைகளில் முன்னோருக்கு தர்ப்பணம். விவரம் அறியலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. நீராடி வழிபாடு நடத்தினர். திருவாதிரை நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் வரும் அமாவாசை என்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதன் மூலம் அவர்களுக்கு 12 ஆண்டுகள் திதி கொடுத்ததற்கான புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் ஆனி மாத வெள்ளிக்கிழமையொட்டி திருவாதிரை நட்சத்திரத்தில் அமாவாசை வந்ததால் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர். திண்டுக்கல்லில் உள்ள நீர்நிலைகளில் கூடிய மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் கோபால சத்திரம் கிழக்கு கரையில் நடைபெற்ற தர்ப்பண நிகழ்வில் அரிசி, வாழைக்காய், வாழைப்பழம், கருப்பு எள் ஆகியவற்றை வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது. கோவை மாவட்டம் பேரூர் படித்துறை தர்ப்பணம் கொடுக்க வருபவர்களின் கூட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலிலும் கொரோனா அச்சத்தால் குறைவான அளவிலேயே பக்தர்கள் வந்திருந்தனர். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அக்னி தீர்த்த கடலில் நீராட அரசு தடை விதித்திருந்த சூழலில் தடையை மீறி பக்தர்கள் புனித நீராடினர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்திருந்ததால் கோயில் பகுதிகள், பேருந்து நிலையம் என எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. கொரோனா லாக்டவுன் இருந்ததுனால இப்போ ஓப்பன் அப்படிங்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, மாஸ்க் போட சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. முனிசிபாலிட்டி பீப்புள்ஸ் ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அது கூட காவல்துறையும் அவங்களோட வேலையில் செஞ்சுட்டு இருக்காங்க. ராமநாத சுவாமி திருக்கோயில் வருவதற்கு போதிய பேருந்து வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று குற்றஞ்சாட்டிய பக்தர்கள் அங்குள்ள 22 தீர்த்தங்களை திறக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். இனி அடுத்ததாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம்.
நீதிபதிகள் வழக்கறிஞர்களை முன்கள பணியாளர்களாக அறிவிக்க அவசியம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்களை முன்கள பணியாளர்களாக அறிவித்து அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி செலுத்த உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த ஜோதிவாசு என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு தற்போது தடுப்பூசி மருந்துகள் விநியோகம் குறைந்த அளவில் இருப்பதாகவும் தடுப்பூசிகளை பெற அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக குறிப்பிட்டது. மேலும் நீதிமன்ற வளாகங்களில் தடுப்பூசி முகாம்களை நடத்த மாவட்ட முதன்மை நீதிபதிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் இதற்கு தமிழ்நாடு அரசு அனைத்து உதவிகளை வழங்கி வருவதால் நீதிபதிகள் வழக்கறிஞர்களை முன்கள பணியாளர்களாக அறிவிக்க அவசியம் இல்லை என கூறி வழக்கை முடித்து வைத்தது. இரண்டாயிரத்து 18-19 மற்றும் 2020-21 ஆண்டுகளில் தமிழில் சிறந்த படைப்புகளை உருவாக்கிய எழுத்தாளர்களுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கௌரவித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியல் முறை, அவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் மற்றும் வளர்ச்சியை மையப்படுத்தி வெளியான 21 நூல்கள் மற்றும் அதன் நூலாசிரியர்களுக்கு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் இந்த விருது வழங்கப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விருதுகளை வழங்கினார். அதன்படி கவிஞரின் செயற்கையற்ற வாழ்வும் மொழி நடையும் என்ற நூலுக்காக முனைவர் அறிவரசன், திருக்குறளின் பௌத்தம் என்ற நூலுக்காக சாந்தா மற்றும் தடையும் ஒரு நாள் உடையும் நூலுக்காக கருப்பையன், குப்பத்து ராஜாக்கள் நூலுக்காக சண்முக சுந்தரம் உட்பட 21 பேர் விருது பெற்றனர். கோவையில் கிரிக்கெட் விளையாடுவதில் ஏற்பட்ட முன்விரோதத்தின் தொடர்ச்சியாக இளைஞரை ஒரு கும்பல் கத்தியால் கொடூரமாக வெட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. உடையாம்பாளையத்தை சேர்ந்த சூர்யா என்பவருக்கும் அதே போதையை சேர்ந்த செல்வா என்பவருக்கும் 3 மாதங்களுக்கு முன்பு கிரிக்கெட் விளையாடும் போது தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் சூர்யாவை செல்வா கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செல்வாவை சூர்யாவின் அண்ணன் கார்த்திக் வியாழக்கிழமை தாக்கியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வா தன்னுடைய நண்பர்கள் 6 பேருடன் இணைந்து கார்த்தியை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் கை, கால், வயிற்றில் பலத்த காயமடைந்த கார்த்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக செல்வா மற்றும் 6 பேர் மீது பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு காலத்தில் தமிழ்நாட்டில் 6,912 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக மாநில குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையர் தலைவர் சரஸ்வதி ரங்கசாமி தெரிவித்துள்ளார். குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய சரஸ்வதி, பெருந்தொற்று நேரத்தில் 3,592 பேரை ஆணையம் தத்தெடுத்துள்ளதாகவும் 93 குழந்தைகள் தாய் மற்றும் தந்தை இருவரையும் இழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த குழந்தைகளுக்கான உதவிகளை அரசு சார்பில் செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மதுரை குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக அரசுக்கு அறிக்கை அளிக்க உள்ளதாகவும் மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகளில் பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பாக அறிக்கையை அரசிடம் சமர்ப்பித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சுருக்குமடி வலையைப் போல இழுவலையை பயன்படுத்துவதற்கும் அரசு தடை விதிக்க வேண்டும் என கோரி கடலூர் அருகே மீனவர்கள் ஒரு தரப்பினர் படகுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் சுருக்குமடி வலைக்கு இணையான இழுவலையையும் பயன்படுத்த அரசு தடை விதிக்க வேண்டும் என மீனவர்கள் ஒரு தரப்பினர் தொடர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் தேவானம்பட்டினம், சொத்திக்குப்பம் உள்ளிட்ட 10 மீனவ கிராம மக்கள் உப்பனாற்றில் 200க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து கடலூர் மீன்வளத்துறை அலுவலகத்திற்கு சென்ற மீனவ பிரதிநிதிகள் இழுவலையை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். சீர்காழி அருகே தைக்கால் கிராமத்தில் கூட்டத்தில் இருந்து பிரிந்த குரங்கு குட்டி ஒன்று கிராமத்து சிறுவர்களுடன் விளையாடி வருகிறது. மேலவல்லம் தெருவில் 2 மாதங்களுக்கு முன்பு குரங்கு கூட்டம் ஒன்று கடந்து சென்றது. அப்போது கூட்டத்தில் இருந்து ஒரு குரங்கு குட்டி மட்டும் அதே பகுதியில் சுற்றித் திரிந்தது. இதற்கு மக்கள் பழங்களை வழங்கி வந்ததால் அது கூட்டத்துடன் சேராமல் அந்த தெருவையை வட்டமடித்து வந்தது. இந்நிலையில் அந்த கிராமத்து சிறுவர்களுடன் நண்பனைப் போல கொஞ்சி விளையாடி வருகிறது. விஜய் என்ற சிறுவன் மீது ஏறி விளையாடும் குரங்கின் சேட்டை செய்யும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது.
கும்மிடிப்பூண்டியில் 11ஆம் வகுப்பு மாணவர் திவ்யேஷ் டிம்பாசனம் என்னும் முறையில் பலூன்களை உடைப்பதில் உலக சாதனை படைத்துள்ளார். கும்மிடிப்பூண்டி இலங்கை அகதிகள் முகாமில் வசித்து வரக்கூடிய ரஞ்சன் ஜெயலட்சுமி தம்பதியின் மகன் திவ்யேஷ் ஸ்ரீ சங்கரி யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 5 ஆண்டுகளாக யோகா பயின்று வருகிறார். டிம்பாசனம் என்னும் முறைப்படி உடலை வளைத்து பின்பக்கமாக பலூன்களை உடைக்கும் பயிற்சிகளை மேற்கொண்டார். இந்த வகையில் உக்ரைன் நாட்டை சேர்ந்த குரூட்டாஸ் ருசியானா 1 நிமிடத்தில் 24 பலூன்களை உடைத்ததே சாதனையாக இருந்தது. இந்த சாதனையை முறியடிக்கக்கூடிய முயற்சியில் திவ்யேஷ் ஈடுபட்டார். அப்போது 1 நிமிடத்தில் 34 பலூன்களை உடைத்து சாதித்தார். இந்த சாதனையை கின்னஸ் நிறுவனம் அங்கீகரித்து சான்று வழங்கியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சோபோர் பகுதியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பின் மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. பயங்கரவாதிகள் அதிக அளவில் பதுங்கியிருப்பதாக கருதப்படக்கூடிய பாரமுல்லா மாவட்டத்தின் சோபோர் பகுதியில் இந்திய ராணுவம் மற்றும் சிஆர்பிஎஃப் படையினர் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத அமைப்பினர் பயன்படுத்தி வந்த மறைவிடம் கண்டுபிடிக்கப்பட்டது. பிறகு ஜேசிபி எந்திரத்தை கொண்டு இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது. அங்கிருந்து துப்பாக்கி, தோட்டாக்கள் மற்றும் வெடிகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராஜஸ்தானில் ஆன்லைன் கல்வி கிடைக்காத பாலைவன பகுதிகளில் ஒட்டகத்தில் பயணித்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் நடத்துகின்றனர். அம்மாநிலத்தில் கொரோனா கட்டுப்பாடுகளால் பெரும்பாலும் ஆன்லைன் மூலமே பாடங்கள் நடத்தப்படுகின்றன. ஆனால் பாலைவனத்திற்குள் அமைந்துள்ள கிராமங்களில் இணைய வசதியோ செல்போன் வசதியோ இல்லாமல் ஏராளமான மாணவர்கள் உள்ளனர். பார்மர் மாவட்டத்தில் உள்ள பாலைவன கிராமங்களில் உள்ள மாணவர்களை தேடி ஆசிரியர்கள் 12 கிலோமீட்டர் தூரம் வரை ஒட்டகத்தில் பயணிக்கின்றனர். அவர்களுக்கு தேவையான பாடப்புத்தகம், நோட்டு புத்தகம் உள்ளிட்டவற்றை வழங்குவதுடன் கிராமத்திலேயே பாடம் சொல்லிக் கொடுக்கின்றனர். இதற்காக தினமும் 3 முறை ஆசிரியர்கள் ஒட்டக பயணம் மேற்கொள்கிறார்கள். இதன் மூலம் 100 மாணவர்கள் பயன்பெறுகின்றனர். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ராணுவம் மேற்கொண்டு வரக்கூடிய 20 ஆண்டு கால போர் ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் முடிவுக்கு வரும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். தாலிபான்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அண்மையில் தோஹாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டது. அதில் ஆப்கான் அரசுடன் தாலிபான்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட வேண்டும் என்றும் ஆப்கானிலிருந்து வெளியேறக்கூடிய அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் சந்தித்த அதிபர் ஜோ பைடன் ஆப்கான் தேசத்தை கட்டமைக்கும் பணிக்காக அமெரிக்க ராணுவம் அங்கு செல்லவில்லை என்று குறிப்பிட்டார். அந்த நாட்டின் எதிர்காலத்தை மேம்படுத்த ஆப்கான் தலைவர்கள் ஒன்றிணைந்து முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தாலிபான்களை நம்பவில்லை என்ற போதும் ஆப்கான் அரசை காக்கக்கூடிய திறன் அந்நாட்டு ராணுவத்திற்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.